இன்றைக்கி நம்ம பாலகங்காதர் திலக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரை வந்து லோக்மானியா திலக் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்மானியா திலக்னா பாலகங்காதர் திலக் தான். இவர் வந்து மராத்தி லாங்குவேஜில் வந்து மராத்தி மொழியில் கேசரி அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இங்கிலீஷ் மொழியில் வந்து மராத்தா அப்படிங்கிற நியூஸ் பேப்பரும் எழுதியிருக்காரு. இவர் வந்து 2 ஃபெஸ்டிவல் வந்து புதுசாக ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஒன்று வந்து கணபதி ஃபெஸ்டிவல், இன்னொன்று வந்து சிவாஜி ஃபெஸ்டிவல். கணபதி ஃபெஸ்டிவல் எப்போனா 1893ல், சிவாஜி ஃபெஸ்டிவல் வந்து 1895ல். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் பிரிட்டிஷ்க்கு வந்து எதிராக நிறையா வந்து பிளான்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி போடுறப்ப இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸில் தான் போடுவாங்க. அப்போ தான் அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஆர்கனைஸ் பண்ணார். இவர் எந்த ஜெயிலில் இருந்தார் அப்படின்னா, மேண்ட்லே ஜெயில் எங்கே இருக்குன்னா பர்மாவில் இருக்குது. அங்கே தான் இருந்தார். எதுக்காக இவர் ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னா, அவரோட ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, அந்த ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப அந்த கவர்மெண்ட்டை வந்து அவதூறாக நிறைய பேசியிருப்பார் போல். அதனால் இந்த மாதிரி அவர் வந்து ஜெயிலில் போட்டாங்க. இவர் வந்து ஹோம் ரூல் லீக் வந்து 1916ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஹோம் ரூல் லீக் அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. அது ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் வந்து கீதா ரகசியா அப்படிங்கிற ஒரு புக்குமே எழுதியிருக்காரு. கீதா ரகசியா. இவர் ஒரு ஃபேமஸான ஸ்லோகன் சொல்லியிருப்பார். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷல் ஹேவ் இட் அப்படின்னு சொல்லியிருப்பார். தமிழில் வந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, நான் அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்காங்க. இது ஃபேமஸான டைலாக். இதே கொஷினில் கேட்பாங்க.